ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் த கிவன் நம்பர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சம் ஆஃப் ஏ டிஜிட்ஸ் இன் ஏ கிவன் நம்பர்னால் என்னென்னா, நான் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா, இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, இது தனித்தனியாக பிரிக்கணும். 1 இருக்கா, அது கூட ப்ளஸ் போட்டு 2 + 3 + 4 இது ஆட் ஆகி வரதான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இதோட அவுட்புட் என்ன? 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஸோ எனக்கு அவுட்புட் இப்படி வரணும். இதுதான் சம் ஆஃப் ஏ டிஜிட்ஸ் இன் ஏ கிவன் நம்பர். இந்த அவுட்புட் கொண்டு வரணும்னா நான் என்னென்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஏ கிவன் நம்பர் பார்த்தோம். அதில் எப்படி பார்த்தோம், ஒரு நம்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த நேரத்துலையும் அந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். பட் எப்படி யூஸ் ஆகும்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 இருக்கா. நான் நம்மளுக்கு ஆல்ரெடி மாடுலோ ஆப்ரேஷன் தெரியும். மாடுலோங்கிறது என்ன, நம்ம ஒரு டிஜிட்டாக தான் ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ 1 2 3 4 மாடுலோ ஆஃப் 10 சொல்லிட்டு வந்தால் இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னா, ரிமைண்டர் 1 2 3 4 டிவைட் பை 10 பண்ணுறோம்ல, 10 பண்ணால் 123 டைம்ஸ் வரும். ஸோ 1230 வரும். ரிமைண்டர் 4 வரும். குவாஷியன்ட் 123 வரும். டிவைட் பண்ணால் 123ங்கிற குவாஷியன்ட் எடுத்துக்கும். மாடுலோ பண்ணால் ரிமைண்டர் இருக்குல்ல, அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த அவுட்புட் 4 சொல்லிட்டு வரும். ஸோ எனக்கு ஒரு டிஜிட் கிடச்சிச்சு. இதே மாதிரி மறுபடியும் ரிமைண்டராக வர வேல்யூவை 10ஆல் மாடுலோ பண்ணால் 3 கிடைக்கும். அதாவது இப்போ பாருங்கள், எனக்கு ரிமைண்டராக 3 கிடச்சிச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷனை ரிப்பீட்டடாக 0 வர வரைக்கும் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிடும்ல. ஸோ இதுதான் இப்போ லாஜிக். என்னென்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறது யூஸர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது 1 2 3 4 வச்சுக்கோங்க. இப்போது வைல் கண்டிஷனுக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் எது வரைக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதும். n > 0 இல்லைனா n ≠ 0. இதனோட டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது 0வாக இருக்கக்கூடாது, இல்லை என்னோட வேல்யூ 0க்கு அதிகமாக இருக்க வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு ரிமைண்டரோட வேல்யூ தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் r = n மாடுலஸ் ஆஃப் 10. ஓகேவா. இந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது எனக்கு 4 டிஜிட்டில் இருந்து ஒரு டிஜிட் எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும்ல. சம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம்மை 0வாக அசைன் பண்ணிக்கோங்க. இப்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். ரிமைண்டரோட வேல்யூ ஆட் பண்ணால் தானே எனக்கு அவுட்புட் இது மாதிரி வரணும். ஸோ ரிமைண்டரோட வேல்யூ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு டிஜிட்டாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் இந்த ரிமைண்டரோட வேல்யூ ஆட் பண்ணுறதுனால இந்த டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ தானே இந்த வேல்யூ இருக்குது. ஸோ n = n / 10. அவ்வளோதான் லாஜிக். எழுதிட்டு லாஸ்ட்லாம் printfக்குள்ளே சம் ஈக்குவல் டு %d சொல்லிவிட்டு இந்த சம்மோட வேல்யூ இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ சம்முன்னு சொல்லிட்டு எழுதிட்டா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங்கில் ஹெட்டர் ஃபைலும் மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இதுக்குள்ளே எல்லாமே இன்டிஜர் வேரியபிள் தான். ஸோ இன்ட்டு
என்னென்ன வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸோ என்னங்கிற வேரியபிள், என்னங்கிறது ஸ்கேன்எஃப் மூலியமாக வாங்குகிறோம் இல்லை இன்புட், அதுதான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் வேரியபிள். பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். இது எழுதிட்டு நம்மளுக்கு கண்டிஷன், அந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும், while நான் 2 கேஸில் n greater than 0ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கண்டிஷனில் என்னென்ன தேவை, நம்ம ஒரு யூசர்கிட்ட இன்புட் 789 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பராக வந்து ரிமைண்டரோட வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ ரிமைண்டர் ஆறுங்கிற ஒரு வேரியபிள் தேவை. ஆர் இங்கேயும் ஆர் எழுதுகிறேன். ஆர் ஈக்குவல் டு அந்த நம்பரை வந்து எதில் இருந்து எடுக்கிறோம், என்னங்கிற யூசர் இன்புட்டில் இருந்து. ஸோ என் மாடுலோ 10. 10ங்கிறது எதனால்னா ஒரு டிஜிட்டை நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் 10. நீங்கள் 100 தந்தீங்கன்னா 2 டிஜிட்டாக எடுக்கும். நம்மளோட மோட்டிவ் வந்து ஒரு டிஜிட்டாக எடுத்து தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ மாடுலோ 10. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை போய்ட்டு எதில் ஸ்டோர் பண்ணணும், சம்முங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்கே சம் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் எடுத்து இங்கே எழுதுகிறேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும்ல, ஸோ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரிமைண்டர் கிடச்சதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர் தேவைன்னா இந்த வேல்யூ லாஸ்ட் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால் n ஈக்குவல் டு n டிவைட் பை 10 எழுதிட்டு printf sum of a digits equal to %d சொல்லிட்டு சம்மில் தானே வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் அவுட்புட் எப்படி வரும்னா, அவுட்புட் என்டர் எ நம்பர் சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இந்த நேரத்தில் 789 சொல்லிட்டு தரேன்னு வச்சுக்கோங்களேன். 789 தந்தீங்கன்னா வயல் கேஸில் 789 greater than 0 சொல்லிட்டு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கேஸுக்குள்ளே ரிமைண்டரோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். என்னோட வேல்யூ 789 இருக்குது. சம்மோட வேல்யூ 0வாக இருக்குது. ஓகேவா. இப்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ ரிமைண்டரோட வேல்யூ இப்போ என்ன ஆகுனா, ரிமைண்டர் ஈக்குவல் டு n மாடுலோ 10ன்னு இருக்குல்ல, 789 10 பண்ணால் இதோட குவாஷியன் 78 வரும். 9 ரிமைண்டர் வந்து 9 வருமா. ஸோ ரிமைண்டர் வந்து 9ன்னு வந்துட்டு இருக்கும். இப்போது இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர், சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 10ன்னு இருக்குது. இப்போது சம்மோட வேல்யூ கூட 0 ப்ளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 9, 0 + 9 இப்போது இங்கே வந்து 9ன்னு வந்துட்டு இருக்கும். ஓகேவா. இப்போது என்னோட வேல்யூ 789 இருக்குது. n ஈக்குவல் டு n டிவைட் பை 10 பண்ணால் அதுக்கான குவாஷன் வந்து 78. ஸோ 789ங்கிறது 78ஆக மாறிட்டு இருக்கும். ஓகேவா. இப்போது மறுபடியும் வைல் n greater than 0 செக் பண்ணும். என்னோட வேல்யூ 78 greater than 0ங்கிறதும் ட்ரூ தான். ஸோ ஆர் ஈக்குவல் டு n மாடுலோ 10. இப்போது 78 divided by 10ங்கிறது அவுட்புட் வந்து 78. ரிமைண்டர் வந்து இப்போ 8ன்னு சொல்லிட்டு இருக்கும். ரிமைண்டரோட வேல்யூ 9 போயிட்டு இப்போ 8ஆக மாறிட்டே இருக்கும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர். இப்போ ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 9ன்னு இருக்குது. 9 + 8 சொல்லிட்டு வரும். 17 சொல்லிட்டு இருக்கும். n ஈக்குவல் டு n டிவைட் பை 10. இப்போ என்னோட வேல்யூ 78 இருக்குது. இதனோட குவாஷியன்ட் வேல்யூ 7. ஸோ இது டிவைட் பண்ணால் 7 சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்போ மறுபடியும் 7 greater than 0 கண்டிஷன் ட்ரூ. இப்போது ஆர் ஈக்குவல் டு n மாடுலோ 10. இதை வந்து 7 divided by 10 பண்ணால்
டிவைட் ஆகாது. குவாஷன் வந்து 0வாக இருக்கும், பட் ரிமைண்டரோட வேல்யூ 7ஆக தான் இருக்கும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர். சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 17ஆக இருக்குது, இது கூட வந்து 7 ஆட் ஆகிட்டு 24 சொல்லிட்டு வரும். n ஈக்குவல் டு n டிவைட் பை 10. இப்போது என்னோட வேல்யூ வந்து 7ஆக இருக்குது, 7ஐ வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 0வாக மாறிட்டு இருக்கும். மறுபடியும் வைல் கேஸ் செக் பண்ணும். வைல் கேஸ் செக் பண்ணும்போது என்னோட வேல்யூ இப்போ 0வாக இருக்குது, 0 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக sum of a digits equal to percentage t. அதோட சம்மோட வேல்யூ இங்கே 24 சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த 24ங்கிறது இப்படி பிரிண்ட் ஆகும். இப்படி தான் இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிட்டு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் கிவன் நம்பர் வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.